வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி தான் செய்ய போகிறோம். ஆட்டு தலையை நொறுங்காமல் சூப்பராக வெட்டி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி. எனக்கு தலைக்கறி ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ ஆட்டு தலைக்கறி தான் வாங்க. அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல் எப்படி செய்ய பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். தலைக்கறி செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். மக்களே, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 30 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வதக்கலாம். அதான் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். தலைக்கறி இன்றைக்கி வேறு லெவலில் சமைச்சு சாப்பிட போகிறோம், சின்ன வெங்காயத்தோட. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 பச்சை மிளகாவும் 2 தக்காளியும் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்தளவு நம்ம கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக வரும். தலைக்கறி கிரேவி சரிங்களா? தலைக்கறி கிரேவி வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. அது ரொம்ப நிதானமாக செய்யணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பில் நின்று தான் சமைக்கப்படும் கரெக்டாக. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் தெளிவாக பாருங்கள். பாருங்கள், தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டோம்ல, சூப்பராக மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தலைக்கறியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் தலைக்கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். தலைக்கறி வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸை கட் பண்ணால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதிகமாக நமக்கு இந்த எலும்பு அதிகமாக வரும். தலைக்கறினால எலும்பு துண்டு நிறையா வரும். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணால் அந்த மாதிரி துண்டு சின்ன சின்ன பீசஸ்ஸு எலும்பாக வராது. சரிங்களா? இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். சரிங்களா? அவ்வளோதான், நமக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு தலைக்கறி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆட்டு தலைக்கறி. தலையை சுட்டு நல்லா கழுவி நல்லா சூப்பராக பீஸில் நானே கட் பண்ணி சமைச்சிட்ருக்கேன். இது வேறு லெவலில் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். கூடவே உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். சரிங்களா? தலைக்கறி வேறு லெவலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம தலைக்கறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள். தண்ணியெல்லாம் ஊற்றி நமக்கு நல்லா கிரேவி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. இப்போ பிரித்து மேய வேண்டியதான் உட்காந்து. கடைசியாக கொத்தமல்லி விளையாட தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான் மக்களே. தலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.